ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். எங்கேயாவது ஒரு பக்கம் போக வர அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் மட்டும்தான் எடிட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிது. ரொம்ப சாரி, லாங் வீடியோஸ் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். ஊருக்கு வந்த உடனேயே ஏற்கனவே இங்கே வீட்டில் இருந்த சூட்கேஸை ஓப்பன் பண்ணி என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்து எது எனக்கு இப்போ ஃபிட் ஆகுது ஆகலை அப்படின்னு பிரித்து வச்சுக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் சாரீ ஷாப்பிங் ஃபஸ்ட்டு போனேன். இந்த டைம் ஏன் தெரில, கொஞ்சம் சாரீஸ் எல்லாம் நிறையா வாங்கணும்னு தோணுச்சு. சென்னை சில்க்ஸில் தாங்க போய் சாரீஸ் எல்லாம் வாங்கினேன். இது எல்லாமே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரீஸ் தான், அஃபோர்டபுளாக இருந்தது. சரி அப்படின்னு வாங்கினேன். இந்த கலர் காம்போ ரொம்ப ட்ரெண்டிங்கான காம்போ இல்லைங்களா? ஆனால் நான் ரொம்ப லேட் இந்த ட்ரெண்டுக்கு. இப்போ தான் நான் ஊருக்கு வரேன் அப்படிங்கிறனால சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் காம்போ பார்த்த உடனே வாங்கிட்டேன். ஒரு மாதிரி சாஃப்ட் காட்டன் இந்த சாரீ. சென்னை சில்க்ஸில் உள்ளே நுழைஞ்ச உடனே, கோயம்புத்தூர் சென்னை சில்க்ஸ் நான் சொல்கிறது, அங்கே உள்ளே என்டர் ஆன உடனே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே லெஃப்ட் சைடில் ஹேங்கரில் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இன்னும் உள்ளே போனோன்னா, அதாவது ப்ராப்பரான சாரீ செக்ஷனுக்கு போகும்போது நிறைய கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நான் அன்றைக்கி வேறு ஏதோ வாங்க போனேன். அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது ஹேங்கரில் பார்க்கவும் நல்லாயிருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே அதே இடத்துல இருக்கிற சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் செலக்ட் பண்ணேன். ஆப்போசிட்லேயே பாக்ஸ் பீசஸும் வச்சுருப்பாங்க. பட் என்ன ஒரே ஒரு குறைனா, அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு விட மாட்டாங்க. இல்லைனா அங்கே இருக்க கலெக்ஷன்ஸ் நிறையா உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். முன்னாடி பார்த்தா அதே சாரீ தான், கலர் மட்டும்தான் வேறு. இந்த கலர் காம்போக்காகவே பரவாயில்ல ஒரே மாதிரி இருந்தாலும் இருக்கட்டும்னு நான் வாங்கினேன். நான் மட்டும் உள்ளே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் சாரீ காமிச்சிக்கிட்டு இருக்க அழகை பார்த்துட்டு எங்கள் அம்மா, இப்படியா காட்டுவாங்க மடித்து வச்ச மாதிரியே, நல்லா விரித்து இந்த மாதிரி போட்டு காமிச்சா தானே அவங்களுக்கு டிசைன் தெரியும், நீ என்ன காமிச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு ஒன்றும் தெரியல நகரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அதுக்கப்புறம் வந்து ஆன் போர்ட் டியூட்டி எடுத்துக்கிட்டாங்க. அவங்க சொன்னதும் கரெக்டு தான் போல, இல்லை அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. இதுக்கப்புறம் காமிக்க போகிற சாரீ என்னோடய ஃபேவரட்டான சாரீங்க. இந்த கலர் காம்போக்காகவே இந்த சாரீ நான் சூஸ் பண்ணேன். அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்போவுமே நமக்கு பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம கட்டும்போது அதோட அழகு தனியாக இருக்கும். நம்ம எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம், நம்ம எப்படி அதை கேரி பண்ணுறோம் அப்படிங்கிறதுமே இருக்குது. அதனால எந்த அவுட்ஃபிட்டாக இருந்தாலும் நீங்கள் பார்த்த உடனே அந்த கலரை வச்சோ இல்லைனா டிசைனை வச்சோ டிசைட் பண்ணாதீங்க. நீங்கள் மேலே வச்சு பாருங்கள், இல்லைனா ட்ரையல் ரூமில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனுக்கும் நம்ம போட்டதுக்கப்புறம் வர்ற இம்ப்ரெஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். செம்ம லைட் வெயிட்டாக இருந்தது. உங்களுக்கு ப்ரைஸ் காமிக்கிறேன் பாருங்கள், 549. அதே சமயத்தில் இது கொஞ்சம் சாஃப்டாகவும் தாங்க இருக்குது, அப்படியே மொடன்லாம் இல்லை. நம்ம ஈஸியாக மடிப்பெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த கலர் காம்போ அதுக்கப்புறமா இதில் இருக்கிற பேட்டர்ன்ஸ், இதுக்காகவே தான் இந்த சாரீ நான் மெயினாக வாங்கினேன். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இனி அடுத்து ஒரு சாரீ, கிட்டத்தட்ட அந்த பாடியில் இருக்கிற அந்த டிசைன்ஸ் வந்து இதுலேயும் இருக்கும், ஆனால் கலர் காம்பினேஷன் வேறு. இதுவுமே சூப்பராக இருந்தது. எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கும் இதில், பார்த்தீங்களா? இந்த இப்போ நான் போட்டிருக்க சாரீ வந்து நல்ல சாஃப்டான காட்டனுங்க, அப்படியே குழுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. முந்தி ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி ஒர்க் வந்துடும். ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி டிசைனில் இருக்குது. ஆனால் சூப்பரான சாஃப்டான ஒரு காட்டன் இது. இது ஈஸியாக உங்களுக்கு மடிப்பெடுத்து நம்ம நிற்க வச்சுக்கலாம், அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அந்த எம்ப்ராய்டரி தாங்க இதில் செம்ம அழகே. ப்ளவுஸ் டிசைன்ஸுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேங்க. ப்ரைஸ் பாருங்கள், 575. மோஸ்ட்டாக கிட்டத்தட்ட இதே ரேஞ்சில் தான் எல்லாமே இருந்தது. ஒன்று மட்டும்தான் அதிகம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இந்த வீடியோவில் சாரீ எல்லாம் காமிச்சிட்டு நான் எப்படி ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அது தைச்சு வந்ததுக்கப்புறமா ப்ளவுஸையுமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இருந்தால். யாருக்காவது ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கலாம். இது அம்மாக்காக வாங்கினது. ஒரு மாதிரி ஆஷ் கலர், அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஆனியன் கலர், செம்மி டஸ்ஸர். ஆனால் கட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் இப்போல்லாம் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா பேரனை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லை அந்த பக்கம் இந்த பக்கம் போகணும் வரணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி இருக்கிற சாரீ தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது.
இந்த குரூப் சாரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் வச்சுருப்பாங்க தெரியுமா? முன்னாடியே தான் அதுவுமே இருக்கும். அங்கே இந்த மாதிரி சாரீஸ் வந்துட்டு நிறையா இருக்குங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு நான் நினச்சேன், சரி ஒரு சாரீ மட்டும் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க போல் அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்னாங்க, அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் எடுத்து காமிச்சாங்க. அழகழகாக வச்சுருக்காங்க. அடுத்து என்னோட சாரீ. எனக்கு வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்த கலருக்காக தான் நான் வாங்கியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ மைல்டாக செம்ம க்யூட்டாக இருந்தது. ஒரு பாக்ஸ் பீஸாக வச்சுருந்தாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே எனக்கு இந்த கலர், அதுக்கப்புறம் முந்தி ரெண்டுமே பிடிச்சிருந்தது. செம்ம கான்ட்ராஸ்ட், எல்லோ வித் ஆரஞ்சு அப்படிங்கிற மாதிரி. ப்ளவுஸ் பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வருது. இந்த வீடியோ எடுக்கும்போதே நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இந்த ப்ளவுஸுக்கு என்ன டிசைன் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாகவே டிசைன் இருக்குது, எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு நான் வீடியோவோட கடைசியில் காமிக்கிறேன். இது எல்லோ அப்படின்னாலுமே ரொம்ப ரொம்ப மைல்டான எல்லோங்க. பிரைட்டாக ரொம்ப டார்க்காலாம் இருக்காது. ஓரளவுக்கு மடிப்பு வரும். பட் ஸ்டில் எனக்கெல்லாம் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணால் தான் இந்த மாதிரி சாரியெல்லாம் கொஞ்சம் நல்லா நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் வந்து 1199. நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து பாக்ஸ் பீஸில் இருந்தது. அந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து 1000க்கு மேலே தான். இந்த மாதிரி தான் இருக்குங்க ப்ளவுஸு. அடுத்து இதுவுமே ஒரு பாக்ஸ் பீஸ் சாரீ தான். இந்த ஆனியன் பிங்க் மாதிரி அங்கங்கே ஒரு மாதிரி இந்த ஜியாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்குமே என்னடா டிசைன் கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் க்யூட்டாக ஒரு பேட்டர்ன் போட்டாச்சு. வீடியோவோட லாஸ்ட்டில் இருக்கும். 1395. அடுத்து இந்த சாரீ, இது வந்து முன்னாடி காமிச்ச மாதிரியே தாங்க, ஒரு மாதிரி செம்மி டஸ்ஸர் கலந்தது. இது வந்து அம்மாவுக்காக நான் எடுத்தேன். ஏன்னா அவங்க கேட்ட மாதிரியே கொஞ்சம் நல்லா வணங்கி வரும், ஈஸியாகவும் இருக்கும் கட்டிக்கிறதுக்கு. நாள் ஃபுல்லாக கட்டியிருந்தாலுமே தெரியாது அப்படிங்கிறனால இப்படி வாங்கினேன். இதுவுமே ஒரு பாக்ஸ் பீஸ் தான். 1099. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு க்ரீன் அண்ட் ப்ளூ காமிச்சேன் பாருங்கள், கிட்டத்தட்ட அதே மாதிரியான கலர் காம்போ. ஆனால் இது அம்மாவுக்கு. அம்மா தான் இங்கேயே இருக்கிறாங்களே, அப்படியே நம்ம போட்டு காட்டுறோம், அம்மா மேலேயே வச்சு அவங்க சரியாக காமிச்சிருக்கலாமேன்னு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த சாரியில். முந்தியுமே அதே மாதிரி தான் வரும். இது 745 வந்துச்சு. இந்த சாரீ ஞாபகம் இருக்குங்களா? அம்மாவோடது. மொடன்னு இருக்குன்னு சொல்லி அம்மா கட்ட மாட்டேன்னு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் இந்த தடவை நான் கேட்டு வாங்கிக்கிட்டேன்னு சொன்னேன் பாருங்கள் ஷார்ட்ஸில். அதே சாரீ. அதோட வந்த ப்ளவுஸை அம்மா ஆல்ரெடி தைச்சிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் தனியாக எடுத்து தான் ஸ்டிச் பண்ணேன். இந்த ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் என் கைக்கு ரிசீவ் ஆச்சுங்கிறனால அதை வீடியோவில் காமிக்க முடியலை. நான் அங்கே ஊருக்கு போனதுக்கப்புறமா மீதி இருக்கிற ப்ளவுஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சாரீ எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அனுப்புறதுக்கு. நான் ஹனிபீ டிசைனர் ஸ்டூடியோ இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட தான் தைச்சேன் இந்த தடவையுமே. அதனால் அவங்களுக்கு அனுப்பி விடணும்னு சொல்லி அனுப்பிட்டு உட்காந்து பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா அவங்களுக்கு போய் ரிசீவ் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆகும். அதுக்குள்ளே பேட்டர்ன்லாம் செலக்ட் பண்ணிடலாம் இல்லைங்களா? பின்ட்ரெஸ்ட்டில் தாங்க மோஸ்ட்டாக நானுமே பார்ப்பேன். உள்ளே போன உடனே எனக்கு இந்த எல்லோ கலர் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதுலேயும் அந்த மேலே கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் குட்டியாக அழகாக ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. சேம் அந்த எல்லோக்கே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த ப்ளவுஸில் வர்ற டிசைன் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக அதை எப்படி நம்ம இதில் கொண்டு வர்றது அப்படின்னு எனக்கு இதை விடுறதுக்கும் மனசு இல்லை. எந்த சாரீக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதை சேவ் பண்ணி வச்சேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்கேஸ் யாருக்காவது வேணும்னா இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. பின்ட்ரெஸ்ட்டில் தாங்க நிறையா இருக்கும். பேட்டர்ன் ப்ளவுசஸ் அப்படின்னு கொடுத்தா நானும் பார்ப்பேன். அதில் நம்ம ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பார்த்தீங்களா என்ன வேலைக்காக வந்தோம், ஆனால் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்படி தான் இடையில டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுறது. அந்த செயின் நல்லாயிருக்கே அப்படின்னு அப்படியே ஒன்று ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி ஜூம் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் ஓகே டைம் இல்லை அப்படின்னு வெளியில் வந்தாச்சு. இது பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதையுமே நான் ஒரு ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. அடுத்து இனி காட்ட போகிற இந்த பேட்டர்னுமே ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் தான். மேலே வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி பஃப் வச்சு கீழே இப்படி இருக்கும். எக்ஸாக்டாக இதையே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்லையா? நம்ம இதில் வேறு ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் பண்ணுவேன். எக்ஸாக்டாக அந்த ப்ளவுஸோட டிசைனை அப்படியே யூஸ் பண்ணாமல் ஒரு சிலதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஆனால் இன்னும் ஒரு சிலதுக்கெல்லாம் ஒரு 4-5 பேட்டர்னோடதை அப்படியே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி போடுவேன்.
இதுதாங்க என்னோட இருக்கிறதுலே ஃபேவரட்டான ஒரு பேட்டர்ன். இதை எப்படியாவது ஏதாவது ஒரு ப்ளவுஸ்க்கு தைச்சே ஆகணும் அப்படின்னு இதை தான் ஃபஸ்ட்டு நான் சேவ் பண்ணேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. குட்டியூண்டு பஃப்பு, அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி லேயர்ஸ் கொடுத்து அதில் பேர்ல் வச்சுருக்காங்க. கீழேயுமே இப்படி வருது. ஆனால் இதை பார்த்த உடனே நினச்சேன், ப்ளவுஸ் பீஸ் பத்தாதுன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா துணி எடுத்து தான் வைக்கணும், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் சேவ் பண்ணேன். பின்ட்ரெஸ்ட்டுன்னு இல்லை, இன்ஸ்டா ரீல்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பிடிக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்போம். அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி இதிலிருந்து கொஞ்சம் அதிலிருந்து கொஞ்சம் அப்படின்னு அந்த சாரியோட கலர் காம்போ, அந்த சாரியில் இருக்கிற ஏதாவது ஒரு பேட்டர்னுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம தைச்சிக்க வேண்டியதான். இதில் மோஸ்ட்டாக அதிக இன்புட்ஸ் வந்து கொடுக்கறது நமக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, டெய்லர்ஸ் தான். நான் வந்து போன தடவை பொங்கலுக்கு ஸ்டிச் பண்ணேன் பார்த்தீங்களா, ஹனி பீ டிசைனர் ஸ்டுடியோ, அவங்கக்கிட்டேயே தான் மறுபடியும் கொடுத்தேன். ஆனால் அவங்க கொஞ்சம் மெட்டர்னிட்டி லீவில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இப்போ ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியலை. லக்கீலி நான் வந்த உடனே கொடுத்து நான் தைச்சி வாங்கிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பாருங்கள், இதுதான். இந்த சாரீக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக ஸ்கேலோப்பு, நடுவில் மட்டும் அந்த குட்டி குட்டி அந்த பாம்பாம், அதுக்கு க்ரீன் கலரில் இந்த மாதிரி குட்டி, ரொம்ப குட்டி அப்படி கொடுத்தாச்சு. ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு நான் போட்டிருக்கேன். கீழேயுமே ஸ்லீவ்ஸில் அதே ஸ்கேலோப் டிசைன், குட்டி குட்டியாக அந்த பால்ஸ் வச்சாச்சு. முன்னாடி ரைட் சைடில் மட்டும் அந்த பால் வச்சுட்டு லெஃப்ட் சைடு வந்து எப்படியோ சாரீ நமக்கு மறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வைக்கலை. அடுத்து இந்த சாரீ ப்ளவுஸோட பேக் நெக்கில் இந்த மாதிரி கொடுத்துட்டு ரெண்டு சைட்லேயும் அந்த ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் ஸ்லீவ்லேயுமே சென்டரில் மட்டும் அந்த ஆரஞ்சு கலர் கொடுத்து கீழே குட்டி குட்டி பீட்ஸ் ஆரஞ்சு கலர்லேயே கொடுத்தாச்சு. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, ஒவ்வொரு ப்ளவுஸையுமே தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம், வீடியோவில் கடைசியில் வேணால் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சுத்தமாக டைமே இல்லை. இந்த வீடியோ எடுக்கும்போது சைடில் வேறு சில வீடியோஸும் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அப்படியே ஃபுல் ஸ்விங்கில் பேக்கிங் போயிட்டு இருந்தது. ரொம்ப சிம்பிளான மினிமல் டிசைன்ஸ் தான் எல்லாமே. உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியலை. இன்கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்யூச்சர் யூஸ்க்கு. இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் என்னோடய ஐடியா கிடையாது, மது அவங்க ஹனி பீ டிசைனர் ஸ்டுடியோ இருக்காங்க இல்லையா, அவங்க சொன்ன டிசைன் தான் இது. ரொம்ப அழகாக இருந்தது. பாடியில் மட்டும்தான் சாரியோட வந்த ப்ளவுஸு, கீழே இருக்கிறது வந்து சாரீ கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருக்கிற அந்த நெக் பேட்டர்ன் நான் சொன்னேன், பின்ட்ரெஸ்ட்லேருந்து ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன், அது ரொம்ப அழகாக இருக்குது, அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பேட்டர்னை முன்னாடி இருக்கிற நெக்கு கொடுத்தாச்சு. இதோ இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு பிக்சர் கூட இங்கே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த நெக் பேட்டர்ன் பார்த்த உடனே கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி இதுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன பேட்டர்னில் முன்னாடி மட்டும் அதை நான் கொடுக்க சொல்லிட்டேன். ஸோ இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்த சாரீ இந்த ஆனியன் பிங்க், இதுலேயுமே ப்ளவுஸு கிட்டத்தட்ட ரன்னிங் ப்ளவுஸ் மாதிரியே தாங்க வரும். அதனால் என்னடா கொடுக்குறதுன்னு யோசித்தேன். ஒரு பானைக்கு மாதிரி கொடுக்க சொல்லி அதில் பைப்பிங் கொடுத்தாச்சு. அந்த சாரியில் இருக்கிற டார்க்கஸ்ட் கலரில் பைப்பிங் கொடுக்க சொல்லிவிட்டு ஸ்லீவில் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் வந்து போட சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப அப்படியே சூப்பராக இருந்தது. ப்ளீட்டட் ஹார்ட் மாதிரி. நான் 2 ஸ்லீவுக்கு மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக் நெக்கில் கூட நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து வேண்டான்னு தோணுச்சு. ஏன்னா பின்னாடியும் இந்த ப்ளவுஸில் அங்கங்கே கொச்சன்னு இருக்கிறனால அங்கே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் ஸ்லீவில் கொடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது ப்ளவுஸ் பிளெயினாக இருக்குன்னா பின்னாடி கூட அந்த ஹார்ட்டை கொடுங்க, அட்டகாசமாக இருக்கும். அடுத்து இந்த சாரீ, இது வந்து ப்ளவுஸே ஃபுல்லாக இப்படி இருக்கு இல்லைங்களா, எனக்கு ரொம்ப நாளாக அந்த போ இருக்குது பார்த்தீங்களா, அது வைக்கணும்னு ஆசை. அது எதில்டா கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி இந்த ப்ளவுஸுக்கு வந்து வைக்க சொல்லிடலாம் அப்படின்னு அந்த சாரியோட துணி எடுத்து அந்த ஸ்லீவில் மட்டும் குட்டியாக வைக்க சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த இது ரொம்ப பிடிக்கும். எதுக்காவது வைக்கணும்னு ஃபஸ்ட்லேருந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், க்யூட்டாக இருக்குல்ல. ஏன்னா எனக்கு இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக அங்கங்கே பூவாக இருக்குது. அதனால் கான்ட்ராஸ்டில் நான் போ கொடுத்துக்கிட்டேன். பட்டர்ஃப்ளை மாதிரியும் தெரியுது பாருங்கள். ஒருவேளை பிளெயின் ப்ளவுஸாக இருந்தாலுமே நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் போ கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ ப்ளவுஸில் பேக் நெக்கில் அந்த ஸ்கொயர் நெக் வரும் பாருங்கள், அந்த மாதிரி கொடுக்கும்போது கூட அதில் நடுவில் இந்த போ வச்சா சூப்பராக இருக்கும். கீழே வைக்கிறத விட மேலே அந்த இடத்துல வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். இனி அடுத்து த மோஸ்ட் ஃபேவரட்டாக லாஸ்ட்டில் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சாரியோட ப்ளவுஸ் தான்.
எனக்கு வந்து அந்த ஒயிட் பேர்ல்ஸை கண்டிப்பாக இந்த சாரீக்கு வந்துட்டு மேட்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுங்கிறனால தான் அந்த பேட்டர்னை இதுக்கு வைக்க சொல்லியிருந்தேன். ஆனால் ப்ளவுஸ் பத்தலை பாடிக்கு, தனியாக அதுக்கு மட்டும் துணி எடுத்து தைச்சிட்டு ஸ்லீவை மொத்தமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படா இந்த சாரீ கட்டுவோம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்குது. சரிங்க, ஃப்ளைட் ஏறுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குங்கிறனால லாஸ்ட் மினிட் பேக்கிங் ஷாப்பிங் அப்படின்னு பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணலன்னா ப்ளீஸ் கோவிச்சுக்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒன்ஸ் எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறமா நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்களா? அன்டில் தென் டாட்டா, பபாய்.